வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினிமூத். இன்னைக்கும் சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் கூடவே சிலம்பரசன், த்ரிஷா, அபிராமின் எக்கச்சக்கமான நடிகர்கள் பட்டாளமே சேர்ந்து நடிச்சு ரிலீஸ்க்கு காத்திருக்கக்கூடிய திரைப்படம் தக் லைஃப். மணிரத்னமுடைய இயக்கத்தில் ஜூன் 5ஆம் தேதி இந்த தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படத்துடைய ப்ரமோஷன் அதிபயங்கரமான வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த நடிகர்களும் மிஸ் ஆகாம தொடர்ச்சியாக எல்லாருமே இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக மணிரத்னம் என்ன படம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவருடைய கனவு திரைப்படம்னு சொல்லக்கூடிய பொன்னியின் செல்வன் திரைப்படத்துடைய 2 பாகங்களையும் எடுத்து அதையும் பெரிய சக்சஸான ஒரு திரைப்படமா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அடுத்தபடியா என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. இப்போ தக் லைஃப் திரைப்படத்துக்கு அப்புறமா என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் வந்துருச்சு. ஆனா அடுத்த படம் தமிழ்லே கிடையாதுப்பா, அதர் லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் மலையாள இண்டஸ்ட்ரி பக்கமா திரும்புவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சா அதான் கிடையாது. அதை விட கொஞ்சம் பெரிய பட்ஜெட்லாம் பண்ணக்கூடிய தெலுங்கு பக்கம் நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தெலுங்குல அடுத்ததா நவீன் பாலிஷெட்டியை வச்சு ஒரு திரைப்படம் இயக்கிறதுக்கான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காராம். ஆல்மோஸ்ட் நம்ம எப்படி இந்த ஓகே கண்மணி திரைப்படத்தை பார்த்து ரசிச்சோம், அதே மாதிரியான ஒரு ஃபிளேவர்ல ஒரு திரைப்படம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய தாட் ப்ராசஸ் இப்போ இருக்கான். அதனாலேயே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு வரவேற்பு அதிகமாகவே இருக்கும். அதனால தெலுங்குல அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா நவீன் கிட்ட பேசி அவருமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காராம். ஸோ கூடிய விரைவில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு பெரிய அப்டேட் நமக்கு வரும் மணிரத்னம் அவர்களை பத்தின்னு எதிர்பார்க்கலாம். காஜல் அகர்வால் எங்கே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் அவங்களுடைய நடிப்பில் சிக்கந்தர் படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் இந்த கண்ணப்பா அப்படின்ற படம். அந்த படத்துலையும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அதனால இன்னுமே இந்த படத்துடைய ப்ரமோஷன்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் அடுத்தபடியாக ஹிந்தியில் போய் பண்ணுறேன்னு சொல்லி ஹிந்தியில் ஒரு படம் பண்ணாங்க. அதான் தி இந்தியா ஸ்டோரி அப்படின்ற திரைப்படம், அது ஹிந்தியில். ஆனால் அடுத்ததான் என்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய கதைகள் கேட்குறாங்க, அவங்களுக்கு சூட்டபிளான ஸ்டோரி வரல அப்படின்ற மாதிரி நிறைய ரிஜெக்ட் ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக நமக்கு ஒரு பலத்தமான அப்டேட் வேணும் அப்படின்றதுக்காகவே இப்போ ஒரு சூப்பரான பெரிய பட்ஜெட் திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கக்கூடிய ராமாயணா பார்ட் 1 அப்படின்ற திரைப்படம். ஸோ இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரன்வீர் கபூர் கதாநாயகனாக நடிக்கிறாரு. சாய் பல்லவி இதில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க. அதாவது ராமராவும் சீதாவாவும் நடிக்கிறாங்க. இது இல்லாமல் ராவணன் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடியவர் கேஜிஎஃப் யஷ். ஸோ இவருக்கு ஜோடியாக யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தா அந்த மண்டோதரி கதாபாத்திரத்தில் காஜல் அகர்வால் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய பட்ஜெட் படம். என்னதான் அந்த ராமாயணா கதையில் நம்ம கேட்கும்போது மண்டோதரிக்கு உண்டான கதாபாத்திரம் ரொம்ப கம்மி அப்படின்னாலும் ராவனுடைய மனைவி அப்படின்னும் போது அவங்களுடைய ஹைப் அந்த இடத்துல ஏறுது இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டருக்கு கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான ஆக்ட்ரஸ் வேணும்னு டிசைட் பண்ணி அதுக்காக காஜல் அகர்வால் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இப்போதைக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். என்னதான் இருந்தாலும் இது ஒரு பெரிய பட்ஜெட் படம் இல்லையா, அதனால் நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த படத்தில் ஜாயின் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ராமாயணா பார்ட் 1 திரைப்படத்தை தீபாவளிக்கு 2026ல ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. சூரியோடைய மாமன் திரைப்படம் இப்போ 16ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம். பிரசாந்த் பாண்டியராஜனுடைய இயக்கத்தில் சூரியோடைய கதையில் அவரே கதாநாயகனாக நடித்து ரிலீஸ் ஆன திரைப்படம் மாமன். இந்த படத்தில் ரிலேஷனை பற்றி எப்படியெல்லாம் எடுத்து சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. எமோஷன் கலந்த ஒரு திரைப்படம், எல்லாரையும் கலங்க வைக்கிறதுப்பா அப்படின்னு சொன்னதுனாலே இந்த படத்துடைய ப்ரமோஷனே கலங்க வச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய அப்டேட்ஸ்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாரு சூரியுமே. ஸோ அடுத்தபடியாக என்ன பண்ண போறாரு சூரிய அப்படின்னு கேட்டால் காமெடிலாம் நடிக்க சான்ஸ் இருக்கா? ஏன்னா சந்தானம் ஹீரோவாக போனார், அப்புறம் அப்படியே காமெடிலாம் நடிக்கிறாரு. மேபி சூரிய வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் இப்போதைக்கு கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சொல்கிற விஷயம் ஓடிடி வந்ததுனால யாரும் தேட்டருக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ரீசன் கிடையாது. நல்ல திரைப்படம் கொடுத்தா தேட்டரில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னது இல்லாமல் அடுத்ததாக ஒரு அப்டேட் என்னன்னா, நான் கண்டிப்பாக இனிமேல் காமெடினா பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஹீரோவாகவே நிறைய கைவச படங்கள் இருக்குது. அதனால் இனிமேல் நான் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அதுலேயும் வெண்ணிலா கபடி குழு மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய யங் இயக்குனர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா சூரியோடைய ஒரு கமர்ஷியல் ஹிட் படங்களாக நிறையா வரலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு கேட்வேயாக கூட நம்ம நினச்சிக்கலாம். அடுத்ததாக ரஜினியோடைய பிளான் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கூலி படத்தில் நடிச்சாச்சு. அடுத்ததாக இப்போ ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் ஆனது போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கப்புறமா யார் திரைப்படம் கார்த்திக் சுபாராஜோட இணைய போறாருன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ரெட்ரோ படம் கொடுத்ததுனால. ஆனால் ரெட்ரோ படம்லாம் பார்த்துட்டு அந்த படம் சூர்யாவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களமா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் வந்ததுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பேக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள். ஆனால் மேபி இது தெரியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஜெயிலர்
ஜெயிலர் திரைப்படமே அப்படிதானே வந்துச்சு. பீஸ்ட் படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா ஜெயிலர் பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜெயிலர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் வரைக்கும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அந்த படத்துடைய வளர்ச்சி அப்படி இருந்துச்சு. ஆனால் தெலுங்கு இயக்குனர்கள் யாராவது ஒரு பக்கம் இதில் ஜாயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு நிஜமாவே சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ரீசெண்டா நானி அண்ட் எஸ் ஜே சூர்யாவுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன சரிபோதா சனிவாரம், அதாவது சூர்யா சாட்டர்டே அப்படின்னு ரிலீஸ் ஆன திரைப்படத்துடைய இயக்குனரான விவேக் ஆத்ரேயாவுடைய இயக்கத்தில் அடுத்தபடியாக ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு பெரிய புஷ் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்களாம் ரஜினிகாந்த் அவர்களுக்காக. அதனால அவருடைய கால் ஷீட் கொஞ்சமாக கிடைச்சா போதும், படத்தை ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரியான பிளான்ல இருக்காங்களாம். அதனால மேபி தெலுங்கு இயக்குனரோட இணைய போறாரா, இல்லை முன்னாடியே பேசின மாதிரி கார்த்திக் சுப்பராஜோடைய ஒரு படம் பண்ண போறாரா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். சீக்கிரமாகவே இதுக்கு நமக்கு விடை கிடைக்கும்னு நம்பலாம். அக்ஷய் குமாரோடைய நடிப்பில் பூத் பங்களா அப்படின்ற திரைப்படம், இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. பிரியதர்ஷனுடைய இயக்கத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. பூத் பங்களான்றது ஒரு காமெடி கலந்த ஹாரர் திரைப்படம். அதனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக அக்ஷய் குமாருடைய திரைப்படங்களான கேல் கேல் மெயினாக இருக்கட்டும், சிங்கமகேனா இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாம் பெரிய லெவலில் ஹிட் கொடுத்த படங்களை தான் பார்க்கப்படுது. ஒரு சின்ன ரோல்னாலும் சரி பட்டுன்னு வந்துட்டு போனாலே போதும்பா அப்படின்ற மாதிரி அக்ஷய் குமாருடைய கதாபாத்திரத்துக்கு அந்த அளவுக்கு வேல்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் இப்போ பூத் பங்களா திரைப்படத்துடைய ஷூட்டிங் ராப் ஆயிருச்சு அப்படின்ற விஷயத்த ஒரு வீடியோ வெளியிட்டு போட்டிருந்தாரு. அது இப்போ சமூக வலைத்தளங்களில் செம்ம வைரல். அதனால அதை பார்த்த ரசிகர்கள்லாம் எப்போ இந்த படம் ரிலீஸ் சொல்லுங்க. ஏன்னா இந்த படம் மலையாள இண்டஸ்ட்ரியுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. எந்திரன் 2.0 அக்ஷய் குமார் நடிச்சிருப்பாரு. அண்ட் அந்த கதாபாத்திரமே எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம். வில்லனா இருந்தாலும் ஓரளவுக்கு இறக்கம் வர மாதிரியான ஒரு வில்லனா இருந்திருப்பார் இல்லையா. அது ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு பெரிய ஹிட் கொடுத்த திரைப்படமாக பார்க்கப்படுற நிலையில் அக்ஷய் குமாருக்கு அந்த பக்கமும் ஃபேன்ஸ் அதிகம் தான். அதனால சீக்கிரமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த படத்துடைய ரிலீஸ் அப்டேட் நமக்கு வரும். இன்னைக்கான சினிபூத்தில் நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care.